வடமாநில பெண்கள் குறித்து தவறாக பேசிய துரைமுருகனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை SS காலனியில் உள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா பிரச்சார பயணம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமாக இருந்தது என்றும், திட்டமிட்டு IAS, IPS, டாக்டர் போன்ற குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளை டார்கெட் செய்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்கள் என தெரிவித்தார். அடுத்த தலைமுறையை அழிக்கக்கூடிய தீய சக்தி ஸ்டாலின் அரசாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். போதைப் பொருள்னால் வெறும் சாராயம் மட்டும் இல்லை, அது சர்க்காரி விற்குது. மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு. தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா? கஞ்சா பிடிக்கிறீங்க. இங்கெல்லாம் தான் நம்ம IAS ஆஃபீஸர்களோட குழந்தைகள், நம்ம IPS ஆஃபீஸர் குழந்தைகள், நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள், நம்ம படித்த டாக்டர்கள், இன்ஜினியர், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகளெல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது. அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்காரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. துரைமுருகன் அவர் என்ன சொன்னார்? வடமாநில பெண்கள் 5 புருஷன் 10 புருஷன் கட்டிப்பாளுகன்னு. இது உண்மையா? பெண் குலத்தையே இழிவுபடுத்துகிற செயல் இல்லையா? நாகரிகமானவர்னா நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெளில தள்ளி இருக்கணும்.